செப்டம்பர் 26 தமிழீழ விடுதலை களத்தில் அகிம்சை வழியில் ஒரு அறப்போரை தொடங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போராளி திலீபனின் நினைவு நாள். சிங்கள பேரினவாதிகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கும் வகையில், இந்திய அரசுக்கு தமது கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு ஏறத்தாழ 21 நாட்கள் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் தன்னை வருத்தி கொண்டு தன் உயிரை கொடையளித்த ஒரு போராளி கேர்னல் திலீபன். அப்போது இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்காக சிங்கள பேரினவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த காலம். இந்திய அரசு ஒப்பு கொடுத்தபடி சிங்கள குடியேற்றத்தை தடுக்கவில்லை, இராணுவமயமாதலை தடுக்கவில்லை, ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டவில்லை. ஆகவேதான் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் அல்லது கண்டனம் தெரிவிக்கிற வகையில் அகிம்சா வழியில் தமது அறப்போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கியது. அதிலே களப்பலி ஆன தோழர்தான் கேர்னல் திலீபன். எந்த நோக்கத்திற்காக அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டாரோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. இன்னும் ஈழத்தில் மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். சிங்கள குடியேற்றம் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழர்களின் வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டு சிங்களவர்களின் வழிபாட்டு தலங்கள் அங்கே நிறுவப்படுகின்றன. இராணுவம் அங்கே திரும்ப பெறப்படவில்லை. இன்னும் தமிழர்களின் தாயகத்தில் ஆக்கிரமித்துள்ளது. உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் மட்டுமே இந்த கொடுமைகளிலிருந்து, துயரங்களிலிருந்து தமிழ் இனம் மீள முடியும். கேர்னல் திலீபனின் நினைவு நாளில் தமிழ்ச் சமூகத்தின் ஒற்றுமையை வென்றெடுப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் உறுதியேற்போம். தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள மனிதகுலம் யாவரும் நேசிக்கிற ஒரு மகத்தான ஆளுமை எஸ்பி பாலசுப்ரமணியம். அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைத்து தரப்பினரையும் கவர்ந்த ஒரு பேராளுமை. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர், மகுடம் சூட்டியவர். அவருடைய இழப்பு எக்காலத்திலும் எவராலும் ஈடு செய்ய முடியாது என்கிற அளவுக்கான ஒரு பேரிழப்பாகும். எப்படியும் மீண்டு வந்து விடுவார் என்று யாவரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. 51 நாட்கள் மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி
அவர் கொரோனாவின் கோரப்பிடியிலிருந்து மீள இயலாமல் காலமாகிவிட்டார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் தமிழ் சமூகத்தினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா நெருக்கடியிலும் மோடி அரசு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வேளாண்மை மற்றும் வணிகம் தொடர்பான சட்டங்களை அறிமுகப்படுத்தி அடாவடித்தனமாக நிறைவேற்றியிருக்கிறது. நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு மாறாக ஜனநாயகத்தை நசுக்கும் வகையில் வேளாண் மசோதாக்களை குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரால் குரல் எழுப்புவதற்கும் வாய்ப்பளிக்காமல் மாநிலங்களவையிலே நிறைவேற்றியிருக்கிறது. பொதுவாக டிவிஷன் என்று வாக்கெடுப்புக்கு எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்தால் அதனை ஏற்று வாக்கெடுப்புக்கு அனுமதிக்க வேண்டும். ஆனால் மாநிலங்களவையில் டிவிஷன் என்னும் வாக்கெடுப்புக்கு அனுமதிக்காமல் குரல் வாக்குப்பதிவு அனுமதிக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு அதற்கும் ஆதரிப்போர் ஆதரிக்கவும் எதிர்ப்போர் எதிர்க்கவும் என்றெல்லாம் சொல்லி அதற்கு கால அவகாசம் கொடுக்காமல் நிறைவேறிவிட்டதாக அறிவித்துவிட்டு வெளியேறிவிட்டார் மாநிலங்களவை துணைத் தலைவர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி மாநிலங்களவை உறுப்பினர்களை 8 பேரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் மோடி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு அனைத்து வரம்புகளையும் மீறி விதிமுறைகளையும் மீறி அரசமைப்பு சட்டத்திற்கு ஜனநாயகத்திற்கு எதிராக இந்த சட்டங்களை மசோதாக்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மோடி அரசின் இந்த ஜனநாயக விரோத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற 8 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு எதிரான நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். முறைப்படி இந்த சட்டங்களை நிறைவேற்றவில்லை என்பதை கண்டிக்கிற வகையிலும் இந்த சட்டங்கள் முற்றிலும் விவசாய குடிகளுக்கு எதிரானது, எனவே இதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் கடந்த 25ஆம் தேதி தேசம் தழுவிய அளவில் விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தன. அந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் ஆதரித்தோம். நேற்று நடைபெற்ற அந்த போராட்டத்தை அத்துடன் வருகிற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சென்னை மாவட்ட தலைநகரங்கள், ஒன்றிய நகர தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறோம். 100 பேருக்கு மிகாமல் சமூக இடைவெளி விட்டு தமிழகம் தழுவிய அளவில் திமுக தலைமையிலான தோழமை கட்சிகள் அனைத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறோம். ஜனநாயக சக்திகள் இதற்கு பேராதரவு வழங்க வேண்டும், வெகு மக்களிடையே இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகி வருது. தமிழ் மொழிக்கும் மற்றும் தமிழர் வசிக்கிற பகுதிகளிலும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகி வருது. தமிழக அரசியல்வாதிகள் கூறி கொடுக்க வேண்டும் என்று கேட்பார். ஆனால் நடந்த இந்த திமுக பொதுக்குழுவில் அது தொடர்பான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. தமிழக அமைச்சர்கள் முதலமைச்சர் தரப்பிலிருந்தும் அங்கே நடைபெற்ற இந்த தேர்தல் அது தொடர்பான பின்விளைவுகள் தொடர்பான எந்த விதமான ஒரு வலியுறுத்தலும் வைக்கப்படவில்லை. இலங்கை தமிழர்களை தமிழ் கட்சிகள் மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலை
அப்படி சொல்ல முடியாது. உரிய நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும், கட்சி சார்பற்ற அமைப்புகளை சார்ந்தோரும் ஈழத் தமிழர்களுக்காக அவ்வப்போது போராடியிருக்கிறோம், குரல் கொடுத்திருக்கிறோம். அதுபோல தேவை எழும் நிலையில் அனைத்து கட்சியினருமே அவரவர் வலிமைக்கு ஏற்ப ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைப்போம், உயர்த்தி பிடிப்போம். அதை யாரும் மறந்துவிடவில்லை, அதிலிருந்து பின்வாங்கவும் இல்லை. பிரதமர் மோடியும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கும் இடையிலேயான ஒரு பேச்சுவார்த்தை வெர்ச்சுவல் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும், எப்படி இடம்பெறணும், அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் கைது போகிறாங்க, நீங்கள் என்ன பதிவு? இரண்டு நபர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை என்பதை விட, அல்லது இரண்டு பிரதமர், அதிபர்கள் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தை என்பதை விட, இது இரண்டு ராஜ்யங்களுக்கு, அரசுகளுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை. அவர்கள் இந்திய, இலங்கை ஆகிய இரு தேசங்களுக்கு இடையிலான உறவுகளை மையமாக வைத்துதான் பேச வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்தியாவின் வெளிவிவகார கொள்கை என்பது இலங்கை அரசோடு ஒரு நல்லுறவை, நல்லிணக்கமான உறவை பேண வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறது. காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக சிங்கள பேரினவாதிகளை பகைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. அந்த அரசோடு ஒரு நல்லுறவை பேண வேண்டும் என்கிற அடிப்படையிலான அணுகுமுறைகளையே கையாண்டு வருகின்றனர். தற்போதும் மோடி அப்படிப்பட்ட அணுகுமுறைகளைத்தான் அவர் கையாண்டு வருகிறார். நாம் இந்திய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்காத வரையில், சர்வதேச சமூகத்திற்கு ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை முறையாக கொண்டு போய் சேர்க்காத வரையில் இந்திய, இலங்கை அரசுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனை முதன்மைத்துவம் பெறாது. ஆகவே ஈழத்தமிழர்களின் சிக்கலை இந்திய, இலங்கை அரசுகளுக்கான முதன்மைத்துவ பிரச்சனையாக மாற்றுவதற்கு உரிய ராஜதந்திர நடவடிக்கைகளை தமிழ் சமூகம் மேற்கொள்ள வேண்டும். வெறும் விமர்சனங்கள் தீர்வுக்கு பயன்படாது. சட்டமன்ற தேர்தலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தயாராக இருக்கா? ரெண்டாவது வந்து பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க மாட்டோம் ஏற்கனவே முடிவெடுப்பதில் உறுதியாக இருக்குன்னு முடிவு பெற்றது. இந்த கருத்தை மு.க. ஸ்டாலின் வந்து பேசல, சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்கீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்க பற்றி அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தேர்தல் எப்போது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். நாங்கள் வளர்கிற கட்சி, பெரிய அளவிலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லை. ஏற்கனவே உள்ள கட்டமைப்பு வசதிகளை அடிப்படையாக கொண்டு தேர்தலை எதிர்கொள்வோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கூட்டணியில் தொடர்வோம். எங்களிடத்தில் எந்த ஊசலாட்டமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை, குழப்பம் இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையோடு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் தமிழகத்திலே தலை தூக்கிவிடக்கூடாது. பிற்போக்குவாத சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் போய் சிக்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை இடங்கள், எங்களுக்கு எவ்வளவு மரியாதை என்பதையெல்லாம் கூட முன்னிறுத்தாமல் நாட்டின் நலன், மக்கள் நலன், சனாதன சக்தியிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையிலே தேர்தல் உறவையும் நாங்கள் அணுகுகிறோம். ஆகவே திமுக
தலைமையிலான கூட்டணியால் தான் பிஜேபியை இங்கே காலூன்ற விடாமல் தடுக்க முடியும். திமுக தலைமையிலான கூட்டணியால் தான் சனாதன சக்திகளின் சதிகளை முறியடிக்க முடியும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். தற்போது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில ஜாதி கட்சிகள் புதிதாக இணையக்கூடிய பட்சத்தில் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இது 100 விழுக்காடு யூகமான ஒரு கேள்வி. ஆகவே அந்த யூகத்திற்கு நாம் இப்போதைக்கு பதில் சொல்ல இயலாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏற்கனவே 10 கட்சிகள் இருக்கின்றன. ஆகவே மேலும் பல கட்சிகளை இந்த கூட்டணியிலே இணைக்க வேண்டும் என்பதற்கான தேவை இருப்பதாக நான் உணரவில்லை. போதிய வலிமை திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. பொதுமக்களிடையே நல்ல ஆதரவும் இந்த அணிக்கு உண்டு என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. திமுக அதனுடைய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் போட்டியிட போகிறதா ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. நிதி சிக்கலான கட்சிகளுக்கும் அதையும் மீறி கூடுதலாக கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு அதான் இந்த கேள்வியும் ஒரு யூகமான கேள்விதான். அது ஊடகங்களிலே பரப்பப்படுகிற யூகமான தகவல்கள். அதிகாரப்பூர்வமான தகவல்களின் அடிப்படையில் கேள்வியை எழுப்ப வேண்டும். 17 தொகுதிகளில் பணியை தொடங்கிவிட்டதா நாங்கள் 234 தொகுதிகளிலும் தான் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி கட்சியில் போட்டியிடுகிற எல்லா தொகுதியிலும் எங்களுக்கான தொகுதிகள் தான். உங்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் உங்கள் சின்னத்தை போட்டியிடுவீங்களா இல்லை கூட்டணி சின்னத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். 2001 தான் நாங்கள் மாற்று சின்னத்தில் நின்று இருக்கிறோம். தொடர்ச்சியாக சொந்த சின்னத்தில் அல்லது சுயேட்சை சின்னத்தில் தான் நாங்கள் நின்று வருகிறோம். 2006 விட மணி சின்னத்தில் தான் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் உத்தியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ என்கிற அடிப்படையிலே நாங்கள் விழுப்புரத்திலே ஒரு மாற்று நிலைப்பாட்டை எடுத்தோம். எதிர்வருகிற தேர்தல்களிலும் நாங்கள் சொந்த சுயேட்சையான சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். அது அதில் இது ரொம்ப ப்ரீமெச்சூர்டு கொஷின். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. இல்லை, தேர்தலில் 8 மாதம் இருக்குது. எங்களுடைய நிலைப்பாடு இது. இல்லை அது 8 மாதம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கூட்டணிக்கு பின்னால், தொகுதி பங்கீடுக்கு பின்னால் கேட்க வேண்டிய கேள்வி. அப்படி தானே டிஃபெண்ட் பண்ணி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது அவங்களுக்கு. ஆளுங்கட்சி எடுத்த முடிவை நியாயப்படுத்தி ஆகணும் இல்லையா? அவங்க மோடி அரசுக்கு உடந்தையாக செயல்பட்டுருக்கிறாங்க. அப்படி உடந்தையாக செயல்பட்டதற்கு அவங்க நியாயம் கற்பிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு. இந்த சட்டங்கள் அனைத்தும் ஏற்கனவே அவசர சட்டங்களாக அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ரேட்டிஃபிகேஷன் பெற்றிருக்கிறார்கள். அதற்கான ஒப்புதலை பெற்றிருக்கிறார்கள். இது சிறு குறு விவசாயிகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக விளைநிலங்களில் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சட்டம். பெருமுதலாளிகளிடத்திலே, இன்னும் சொல்லப்போனால் பன்னாட்டு நிறுவனங்களிடத்திலே விவசாய தொழிலையும் ஒப்படைப்பதற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற ஒரு முயற்சி. இது உழவு தொழிலை நம்பி வாழுகிற விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு சட்டம். விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், விவசாய உற்பத்தியை நம்பி வாழும் நுகர்வோர், இவர்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு சட்டம். இதில் தனியார் மயமாதல் என்பது முதன்மைத்துவம் பெறுகிறது. விவசாய தொழிலையும் தனியாரிடத்திலே ஒப்படைப்பது என்பது உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. அவர்கள் இந்துக்களின் நலன்களுக்காக இந்த முடிவை எடுக்கவில்லை, அல்லது விவசாயிகளின் நலன்களுக்காக இந்த முடிவை எடுக்கவில்லை, விவசாய கூலி தொழிலாளர்களின் நலன்களுக்காக இந்த முடிவை எடுக்கவில்லை. அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது, வன்மையான கண்டனத்திற்குரியது. இதற்கு துணை போகிற அதிமுக அரசின் நிலைப்பாடு மிகுந்த கண்டனத்திற்குரியது. சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம்
பிஜேபியில் நிறைய குறி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவ்வப்போது குறி சொல்வார்கள். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2001 விசிக தேர்தல் அரசியல் பாதையில் இருந்துட்டு வருது. புதுசாக வரக்கூடிய கட்சிகள் கட்சி தலைவர் கூட முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத முன்னிறுத்தாங்க. ஆனால் இப்போ விசிக தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட அவர் முதல்வர் வேட்பாளர் ஆகணும்ன்ற கோரிக்கை இருக்காங்க. கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலத்தில் நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து அந்த கருத்தை அல்லது முழக்கத்தை எமது இயக்கத்தின் தோழர்கள் வைக்கத்தான் செய்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் கனிய வேண்டும், அதற்கான சூழல் அமைய வேண்டும். வெறும் கற்பனா உலகத்தில் நாங்கள் சஞ்சரிக்க விரும்பவில்லை. நாங்களே முதல்வர் என்று அறிவித்து தம்பட்டம் அடிக்க விரும்பவில்லை. காலம் கனியும் போது உரிய சூழல்கள் ஏற்படும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20க்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டீங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் அதெல்லாம் எலெக்ஷன் அறிவிக்கிட்டோம். தேர்தல் தேதி அறிவிச்சு